மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2020 டிசம்பர் மாதம் பாமகவினர் நடத்திய இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போராட்டம் நடக்கும் என்று தேதியை அறிவித்து விட்டார். அந்த தேதியில பாமகவினர் போராட ஆரம்பிக்கிறாங்க. பேருந்துகளின் கண்ணாடி உடைக்கப்பட்டது, ரயில்ல கல்லை எடுத்து விட்டு ரயிலே நிறுத்திட்டாங்க. இந்த போராட்டமானது அரசினுடைய கவனத்துக்கு வருது. பிறகு அவர்களுக்கு அந்த உள் இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப அது ரத்தாயிடுச்சு. ஆனால் அப்போது அந்த போராட்டத்துக்கான வெற்றியா அதை பார்த்தாங்க. அந்த இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு. டிசம்பர்ல நடத்திய போராட்டத்துக்கு மார்ச் மாசம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பிப்ரவரி மார்ச்ல கொடுத்தாங்க. இந்த டிசம்பருக்கும் இந்த பிப்ரவரிக்கும் இடையிலான ஜனவரி மாசம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி வன்னியர் சமுதாயத்தின் சார்பாக பாமக அல்லாத வன்னியர் சங்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. எங்கன்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அதாவது ஒரு நாள் உண்ணாவிரத கூட்டம். அந்த கூட்டத்துல நானும் இருந்தேன். உண்ணாவிரத கூட்டம் தான் பேரு, ஆனா சாப்பிட்டுட்டு போய் தான் இருந்தேன். 2009 கலைஞர் கருணாநிதி போட்ட மாதிரியான ஒரு உண்ணாவிரத போராட்டம்னு வச்சுக்கலாம். அந்த போராட்டத்துக்கு ஸ்பான்சர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பன்ருட்டியார் வேல்முருகன் அவர்கள் தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணாரு. பாமக சார்பாக நடத்திய போராட்டம் வலிமை மிக்க போராட்டம், அரசினுடைய கவனத்தை பெறுது. அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த 10.5% அவங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். ஆனா இதை எப்படியாவது மடை மாற்றணும், திசை மாற்றணும்னு சொல்லி இவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அப்ப நானும் அந்த சங்கத்துல இருந்தேன். அது எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. கூட்டம் போட்டு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? இடஒதுக்கீடை பத்தி பேசணும், எங்களுக்கு இத்தனை சதவீதம் வேணும், நாங்க இத்தனை கோடி பேர் இருக்கோம், அதை பத்தி பேசல யாருமே. மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கடுமையா கண்டமேனிக்கு பேசுனாங்க எல்லாம். யார் யாருன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த கூட்டத்துல இருந்ததே வீரப்பனார் அவர்களுடைய மனைவி இருந்தாங்க. மயிலாடுதுறையை சேர்ந்த VGK மணி அவர்கள் இருந்தாரு. அப்புறம் விழுப்புரத்தை சேர்ந்த சில நபர்கள் இருந்தாங்க. காடுவெட்டி குருவினுடைய மகன் கனலரசன் இருந்தாரு. இவங்கெல்லாம் பேசுறாங்க. எல்லாரும் மருத்துவர் ராமதாஸை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சாடி பேசுறாங்க. அவங்க இடஒதுக்கீடு குறித்து பேசவே இல்லை. அப்ப மடை மாற்றுவதற்கான வேலையை செய்ய நினைச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு ஸ்பான்சர் பண்ணது வேல்முருகன் அவர்கள் தான். அந்த கூட்டத்துக்கு வரதா இருந்தது. சாயங்காலம் ஏதோ சில சூழ்நிலைகள் காரணமாக அவர் வர முடியாது, அவர் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் 5 மணிக்கெல்லாம் போராட்டம் முடிஞ்சிருச்சு. கடைசியா ஜூஸ் கொடுத்து போராட்டத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்படியும் நடக்கும். உண்மையாவே வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு பாமக வலிமை மிக்க போராட்டத்தை எடுக்கிறாங்க. அவங்க கூட போய் சேர்ந்து அந்த போராட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்தணும். ஆனா இவங்க தனியா ஒரு முட்டு சந்தில நின்றுட்டு போராட்டம் நடத்துறாங்க இல்லையா? இதுதான் மடை மாற்றுவதற்கான வேலை. அப்படிப்பட்ட வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு இன்னொரு வேலையை பார்த்திருக்காரு. அதை பத்தி முழுமையா தெளிவா பார்ப்போம். தம்பி சூர்யா வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சீமானத்தவர் விட்டாதுன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற ஆள் இல்லைங்க. அவரை வீழ்த்தணும்னு பல அயோக்கிய போய் சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி கண்ட கழிச்சடிகள் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அண்ணன் சீமான் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கொள்கை தலைவன் சீமான் அப்படிங்கிற ஹேஷ்டேக் நம்ம உறவுகள் ட்ரெண்ட் செஞ்சாங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, என்னப்பா சீமானை கொள்கை தலைவன் சீமான் என்று சொல்றீங்களே, எந்த கொள்கைக்கு அவர் தலைவர் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டது யாரு தெரியுமா? மதிப்பிற்குரிய தமிழ் தேசிய ஆதரவாளர் பாரிசாலன் அவர்கள். அவரு தான் கேட்டாரு. அப்பப்ப அவர் அண்ணன் சீமான் அவர்களையும் விமர்சிப்பாரு. அவர் நாம் தமிழர் கட்சிக்காரர் கிடையாது, ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர். அண்ணன் சீமான் அவர்களின் கருத்துல முரண் இருந்ததுன்னா அதை தெரிவிப்பாரு. சில நேரங்கள்ல கருத்துங்கிற பேர்ல வன்மத்தை கக்குவாரு. அது ஏன் தான் அவ்வளவு வன்மம் தெரியல. மாட்டுக்கறி விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல அவருக்கு பிடிக்கல. மாட்டுக்கறி விஷயத்தை ப்ரமோட் செய்யறது நமக்கும் பிடிக்காது. மாட்டுக்கறி எளிய மக்களின் உணவுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அதோடைய விலை 500 ரூபா 600 ரூபா போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ப்ரமோட் பண்ணி அதிகப்படியான நபர்கள் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு அது எளிய மக்களின் உணவு கிடையாது. அது 500 ரூபா 600 ரூபா இருந்தாதான் ஒரு கிலோ வாங்க முடியும். அந்த நிலைமைக்கு அது உயர்ந்துருச்சு. ஆனாலும் அதுல முரண்பாடு இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு போயிடலாம். நம்ம பேச வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நேரடியா போய் ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி நீங்க பன்னிக்கறியை ப்ரமோட் பண்ண முடியுமா? இஸ்லாமிய மக்கள் இவங்கெல்லாம் கோச்சுப்பாங்கல்ல, மாட்டுக்கறியை மட்டும் அசால்ட்டா ப்ரமோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு போயிடலாம். தனிப்பட்ட முறையில அவருக்கான அந்த விளக்கத்தை அவர்கிட்ட இருந்து கேட்டுட்டு போயிடலாம். அந்த விளக்கம் சீமான் என்ன கொடுத்தாரு அப்படின்னு அவருடைய சொந்த வலைவலியில உட்காந்து பேசிட்டு போயிடலாம். ஆனா பேசு தமிழா பேசு அப்படிங்கிற ஒரு சங்கி வலைவலியில உட்காந்துக்கிட்டு
அண்ணன் சீமான் அவர்களை விமர்சித்து பேசினவர் தான் இந்த பாரிசாலன் அவர்கள். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பன்னிக்கறியை பத்தியும் பேசியிருக்காரு. பன்னிக்கறியை நான் சாப்பிடுவேன், மாட்டுக்கறியை நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. மாட்டுக்கறியை ப்ரொமோட் பண்றதுக்கான ரீசன் அதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஜிம்முக்கு போறவங்க, இந்த அத்லெட் எல்லாருமே எடுத்துக்கங்கப்பா, போடா ஜிம்முக்கு போட, உடம்பு ஏத்துறா அப்படின்னு சொல்றாரு. அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலையா, அது உங்க தனிப்பட்ட வளைவில் உட்காந்து பேசலாம். அந்த கருத்தை கொஞ்சம் நாகரிகமா பதிவு பண்ணலாம். பன்னிக்கறியை பத்தி பேசுவாரா, இதை பத்தி பேசுவாரா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அப்ப தெரியுது கருத்து இல்லது வன்மத்தை கக்குறாருங்கிறது தெரியுது. அதே போல வெற்றிக்குமரன் சீமான் கூட இருக்கிறது அவமானமா இருக்கான். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் அவரு கூட போயிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு சீமான் அருவருக்கத்தக்க ஒரு நபரா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு ஊடகத்துல பேட்டி கொடுக்குறாருங்க வெற்றிக்குமரன். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாவீரர் நாள் நடத்தியிருக்காங்க. அதே தினத்துல நாம் தமிழர் கட்சி மாவீரர் நாள் நடத்துது, எல்லா வருடமும் நடத்தி வருது. இவங்க புதுசா இந்த வருஷம் தூய தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்முருகன் ஐயா அவர்களுடைய தலைமையில தான் அது நடந்திருக்குங்கிறது வெளிப்படையா தெரியுது. திராவிட ஒழிப்பு மாநாடு உள்ளரங்கெல்லாம் நடத்த முடியல, ஆனா மாவீரர் நாள் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்கன்னா யாருடைய துணை இருந்ததுனால நடத்தி முடிச்சிருக்காங்கிறது தெரியும். இது யாருக்கான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதும் தெரியும். அங்க அவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்து நிக்குது, வலிமை மிக்க கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்துற மாதிரி எல்லாரும் அங்க போய் ஒரு ஆதரவு கொடுத்திருந்தா உண்மையாவே தமிழ் தேசியம் வலிமை பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம காட்டலாம். ஒரு கூட்டத்தையே ரெண்டா பிரிக்கக்கூடிய வேலை செய்யுது. நான் முன்னாடி சொன்னது போல பாமக சார்பாக இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இடஒதுக்கீடு போராட்டம் பேரை வச்சுக்கிட்டு ராமதாஸ் அவர்களை விமர்சிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் மாவீரர்னால உண்மையாவே நாம் தமிழர் கட்சி நடத்துது. ஆனா இங்க ஒரு கூட்டம் மாவீரர் நாள் பேரை வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மடைமாற்றம், திசை மாற்றம், பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிறது. இந்த கூட்டம் எங்க விலை போயிருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லலாம். ஐயா வேல்முருகன் அவர்கள் பண்ணின வேலைதான் என்னன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் பாமக சார்பாக போட்டியிடுகிறார். அவரை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் பிளான் பண்ணுது. எப்படியாவது வன்னியர்களினுடைய ஓட்டை ரெண்டா பிரிச்சுட்டா போதும், அவரை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக காடுவெட்டி குரு அவர்களின் வீட்டுக்கு வராரு. அங்க கனலரசன் அவர்களை பார்த்துட்டு, காடுவெட்டியாரினுடைய தாயார் அவர்களை பார்த்துட்டு போறாரு. ஒரு சந்திப்பு முடிஞ்சிச்சு, போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா காடுவெட்டி குரு அவர்களினுடைய மனைவி நாமினேஷன் தாக்கல் பண்றாங்க, தனித்து போட்டியிட போறதாக. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர்களுக்கு ஆட்டோ சின்னம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த தேர்தலில் வாங்கிய வாக்குகள் ஒரு தொகுதியில மட்டும் 4700 வாக்குகள். பாமக சார்பாக போட்டியிட்ட வழக்கறிஞர் பாலு அவர்கள் 94,500 சில்லற வாக்குகள் வாங்குறாரு. ஆனா திமுக தான் வெற்றி பெறுது. திமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் 99,000 வாக்குகள் வாங்குறாரு. அப்போ காடுவெட்டி குரு அவர்களின் மனைவி வாங்கிய வாக்குகளையும் பாமகவை சேர்ந்த பாலு அவர்கள் வாங்கிய வாக்குகளையும் ஒன்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 99,000 வருது. அப்படி பார்த்தாலும் அவர் ஒரு 700 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியான ஒரு கேண்டிடேட் தான். ஆனாலும் பிரிக்கணும், ஜெயிக்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி திமுக வேலை பார்த்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக காடுவெட்டி குருவின் வீட்டுக்கே வந்தாரு. இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? நம்ம ஐயா வேல்முருகன் தான். வெளிப்படையா ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்படி பிரித்தாளும் சூழ்ச்சி, இப்படி அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு விட்டு தோக்கடிச்சு ஒண்ணுலாம் ஆக்குறதுக்கான வேலையை இந்த மாதிரி நபர்களை வைத்துத்தான் செய்வார்கள். அதனாலதான் எந்த வருடமும் இவர்கள் மாவீரர் நாள் நடத்தினதே கிடையாது. இந்த வருடம் மட்டும் ஏன் நடத்துறாங்க? தேர்தல் நெருங்கிடுச்சு இல்ல, அப்ப இந்த வருடம் நடத்துவாங்க. சீமான் அவர்களை விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க. பாத்தீங்களா, எங்கள்கிட்டயும் ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் தமிழ் தேசிய கூட்டம், சீமான் அவர்களுக்கு போக வேண்டிய வாக்குகளை அப்படியே நாங்க பிரிச்சுருவோம் பாதிக்கு பாதியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கக்கூடிய வேலையை இறங்கியிருக்காங்க. அதை வச்சு அதிமுக கிட்டயோ அல்லது திமுக கிட்டயோ எதையாவது கிடைக்குமா அப்படின்னு இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இதுதான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பாரிசாலனுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சதான்பா போறாரு. இவர்கள் எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் இவர்கள் இனிமேல் ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் மனதுக்குள் இருப்பது அம்புட்டும் வன்மம். ஆனா கருத்தும்பாங்க, கருத்தும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது, கருத்துலாம் கிடையாது. ஒரு சில கருத்துல உங்களுக்கு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறதுனால சீமான் அவர்களை விமர்சிக்கிறீங்க. ஒட்டுமொத்த கருத்துமே திமுக மீது எதிராக தானே இருக்கு, அதிமுக மீது எதிராக தானே இருக்கு. அப்ப தேர்தல் அரசியல்ல உங்களுடைய வாக்கு யாருக்கு?
நிச்சயமா நோட்டாவுக்கு போட மாட்டாங்க. தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தேர்தல் அரசியலில் வெற்றிக்குமரனின் வாக்கு யாருக்கு? பாரிசாலனின் வாக்கு யாருக்கு? சொல்லுங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த காணொலி இவ்வளவு நேரம் பேசியிருக்கல, எந்த இதுக்கும் பதில் சொல்ல வேணாம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீனா கேட்டா பதில் சொல்லுமா? நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணன் சீமான் அவர்களினுடைய பார்வையில் நீங்களாம் ஒரு ஆளா? நீங்களாம் அந்த பிசிறு, இந்த மூடலை, அது எத்தனை ஏக்கம் எவ்வளவு இருக்கு, எதெல்லாம் நீங்களாம் என்னத்தை சாதிக்க போறீங்க? ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு ஏதாவது எலும்பு துண்டு ஏதாவது கிடைக்குமான்னு தானே பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கும் இந்த 200 ஒப்பிங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறேன்? தமிழ் தேசியம் என்று சொன்னாலே சிரிப்பாங்க. செத்து போன ஒரு உணர்வு அது. அந்த உணர்வை கட்டி எழுப்பி இன்னைக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. உங்களால முடியாததை சீமான் செஞ்சிருக்காருல, அங்கீகாரம் வாங்கியிருக்காருல, தமிழ் தேசியத்தை இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டுட்டு போய் சேர்த்திருக்காருல. அப்ப நீங்க யாரு பின்னாடி நிக்கணும்? சீமான் பின்னாடி தான் நிக்கணும். சீமானை எதிர்த்தீங்கன்னா, தமிழ் தேசியவாதிகள் நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை துரோகிகள் என்றுதான் நாங்கள் பதிவிட முடியும். பாரிசாலன் கூட வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. நம்மள துரோகின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சர்வசாதாரணமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமாப்பா, சர்வசாதாரணமா நீங்க துரோகம் பண்ணும்போது அப்புறம் துரோகின்னு சொல்லாம என்ன சொல்றது? பல நேரங்கள்ல என்னை விமர்சிச்சிருந்தாலும் என்னுடைய கருத்து தான் சரி என்று பிற்காலத்தில் நாம் தமிழர் தம்பிகள் உணர்ந்து வருத்தம் பட்டிருக்காங்க. அதே போல இப்பயும் வருத்தப்படுவாங்க. என்னை துரோகின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க, பார்க்க முடியுது. கடைசியில என்னுடைய கருத்து தான் சரியான கருத்தாக இருந்திருக்கிறது அப்படின்னு பாரிசாலன் விளக்கம் கொடுக்குறேங்கிற பேர்ல சில ஊடக வலைவலியில் உட்காந்துட்டு பேசியிருக்காரு. உண்மையாகவே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். சில நேரங்கள்ல பாரிசாலன் அவர்களை விமர்சிச்சுட்டு அவசரப்பட்டு விமர்சிச்சிட்டோமே, அவர் சொன்ன கருத்து தானே இப்ப சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கோம். இல்லைன்னா சொல்ல மாட்டோம். அவருடைய கருத்து சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல சரியான கருத்தாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை பாரிசாலன் தான் வருத்தப்படுவார். வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. துரோகிகள் கூட போய் நின்றுட்டு வந்ததுக்கு பாரிசாலன் தான் வருத்தப்படுவார். அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த மாவீரர் நாளை நடத்தினார்கள்? இத்தனை வருஷமா நடத்தாம இப்ப மட்டும் ஏன் நடத்தினாங்க? இன்னும் அடுத்தடுத்த வருடங்கள்ல நடத்துவாங்களா? அதை உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? திரு பாரிசாலன் அவர்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இனி வரும் எல்லா வருடங்களிலும் ஒவ்வொரு வருடம் நவம்பர் 27ஆம் தேதியும் மாவீரர் நாள் நாங்க நடத்துவோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்க முடியுமா? ஆனா நாங்க கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 27 மாவீரர் நாள் நடக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக. உங்களால இந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? நீங்க யாரு பின்னாடி இப்ப நின்றுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறதே கொஞ்ச நாள்ல நீங்களே வருத்தப்படுவீங்க. நாங்க வருத்தப்பட மாட்டோம். நன்றி, வணக்கம்.